ஃப்ரெண்ட்ஸ், இவர் கல்யாணத்துக்கு அப்புறமா மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிடுறாரு. இவருடைய மனைவி வேலை விஷயமா வெளியூர் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் மாமியாரை நீ வீட்டில் இருந்த அப்படின்னா எனக்கு சந்தோஷமே கிடையாது, அதனால நீ வீட்டை விட்டு போன்னு சொல்றாரு. ஆனால் அவங்க இது என்னுடைய வீடு, நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது வெளியே போ, இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திடுறாரு. வேலை விஷயமா வெளியூர் போன பொண்ணு திரும்பி வந்தவொடனே அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. உங்க அம்மா இங்க இல்ல, எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அவங்க அம்மா நிலைமையை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் விரும்பணுங்கிற ஒரே காரணத்தால் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் இன்னைக்கு அவரே உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதை என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே இவர் தன்னுடைய மனைவியை பார்த்து எப்படி இருக்க, ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு அம்மா எங்கன்னு கேட்ட உடனே அவரு உங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், காசி ராமேஸ்வரம்லாம் போக வேண்டான்னு அவங்க எங்கே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தன்னுடைய அம்மாவை கூப்பிட்றாங்க. உடனே இவர் ஷாக் ஆயிடுறாரு. இனி நானும் நீயும் சேர்ந்து வாழ வேண்டாம், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம், இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. தன்னுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் உனக்காக இருப்பேன்னு சொல்கிறாங்க.